தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. புரியுதுல்ல? இல்ல புரியாது. புரிய வைக்கிறேன். பொருள்: தம்மை காட்டினும் தம் மக்கள் அறிவுடையவராக விளக்கம் பெறுதல் பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் பெரிய உலகிலுள்ள உயிர்களுக்கெல்லாம் இனிமையானது ஆகும். அதாவது எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்க குழந்தைகளை தவிர வேற யாருக்கும் நல்லதே நினைக்க மாட்டாங்க, நல்லதே யோசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் சேர்த்து வைக்கிற பேரா இருக்கட்டும், செல்வம், அதாவது பணம், பொருள் எது சேர்த்து வச்சாலும் அதுக்கப்புறம் அதை அனுபவிக்க போகிறது அவங்க குழந்தைங்க தான். அவங்க குழந்தைங்க தான் அது எல்லாமே சேர்த்து வைப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ 10th வந்துட்டு ஒரு 500க்கு 400 மார்க் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டு நிறைய மார்க் வாங்கி வச்சிருந்தா, என்னடா நம்ம கூட சுற்றிட்டு இவ்வளோ மார்க் எடுத்துற என்னோட அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம பெத்த குழந்தை 500க்கு 500 எடுத்துச்சுன்னா பொறாம வராது, பெருமை தான் வரும். அந்த மாதிரி நம்மளை விட அறிவா இருக்கிறாங்க அப்படின்றது மற்றவங்களை பார்க்குறப்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஜெலசியாக இருக்கும் சீரியஸ்லி. எதுனா ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அறிவோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவங்களாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இந்த அறிவு கிடைச்சிச்சு, என்ன படித்தாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, அதை தேடி நான் ஓடுவேன், அறிவை தேடி ஓடுவேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். அதுபோல் இப்போ என்னையும் விட சிறந்த அறிவாக என் குழந்தை இருந்தானா நான் அப்போ வந்துட்டு பொறாமப்பட மாட்டேன். பரவாயில்லையே, என்னோட என் குழந்தை அறிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் படுவேன். அப்படி சந்தோஷப்படுறதுனால பெற்றவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லாமல் குழந்தை வந்துட்டு நல்ல அறிவாளியாக இருந்தால், அதாவது அவங்கள விட அறிவாளியாக இருந்தா, என்னோட என் பையன் அறிவாளியாக இருக்கான் அப்படின்றப்போ எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லாமல் பெற்றவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லாமல் உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே, அதாவது உலக உயிர்கள் தமிழில் மட்டும்தான் மனிதர்கள், சொந்தங்கள், பந்தங்கள்னு இல்லாமல் உயிர்கள்னு சொல்லக்கூடிய ஒரே அழகு நம்ம தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. உலக உயிர்கள் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது திருவள்ளுவர் சொல்றது. உயிர் உயிர் எல்லாமே உயிர் தான். ஒரு புழு உயிர், ஒரு பூச்சி உயிர், ஒரு மனிதன் உயிர், எல்லாமே உயிர் தான். சுற்றி செடி கொடி எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தமிழ் மாண்பு மரபு. அப்படி நினைக்கிறது தான் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு அப்படின்றது தான். ஸோ ஒரு குழந்தை அறிவாளியாக இருக்கிறது பெற்றவங்களுக்கு மட்டும் இனிது இல்லை, மண்ணுயிருக்கு எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் நல்லது. ஏன்னா அவள் அறிவோடு இருந்தானா எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்த மாட்டான், துன்பமும் கொடுக்க மாட்டான். ஒரு உயிரை எப்படி காப்பாற்றலாம் தான் யோசிப்பானே தவிர்த்து அதை அழிக்க பார்க்க மாட்டான். ஸோ மண்ணுயிருக்கு இனிது என்பது குழந்தைகள் சிறந்த அறிவுடன் வளர்வதே. தம்மை விட தம்முடைய மக்கள் அறிவுடையவர்களாக விளங்குவது உலகத்திலுள்ள எல்லா மனிதருக்கும் இயற்கையாக இன்பம் தருவது. இதில் மனிதர்னு நம்ம நாமக்கல் கவிஞர் உரையில் போட்டிருக்காரு. ஸோ எதுவாக இருந்தாலும் தம்மை விட தம் மக்கள், அவங்களோட குழந்தைகள் அறிவாளியாக இருக்கிறது எல்லா உயிருக்கும் இன்பம் அளிப்பதே ஆகும் என்பதுதான் இந்த குறளின் பொருள். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.